நான் சொல்றது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. அது ஏன்னா எனக்கு புரியவே இல்லை. நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு பொய்யா தெரிஞ்சது. என் கண்ணை பார்த்து கூட நான் சொல்றது உண்மைன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியல. கனவு பத்தின உண்மையை உங்களுக்கு கடைசி வரைக்கும் புரிய வைக்காம போயிட்டேன்னா அந்த வலியும் வேதனையும் சாகுற வரைக்கும் எனக்குள்ள இருக்கும். உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறவன் என்னைக்கும் அந்த உண்மையை சொல்ல போறது இல்ல. நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் நானும் அந்த உண்மையை சொல்லாம போயிட்டேன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு அது தெரியாமலேயே போயிடும். முதல்ல ராஜண்ணா, அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் ஆலியாவை பத்தி சொன்னேன். இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவங்க உங்ககிட்ட நடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணி நான் உங்ககிட்ட சொல்ல வந்ததை அவங்க தடுத்துட்டாங்க. ஆனா கடவுள் அருள் எனக்கு இருந்தது. அதனாலதான் நான் அன்னைக்கு ஜெயிச்சேன். ஆனா இனிமே நாம ஒண்ணு சேர போறது இல்ல. அவங்க எல்லாரும் நினைக்கிறதெல்லாம் நம்ம 2 பேரையும் எப்படியாவது பிரிக்கணுங்கிறது மட்டும்தான். அந்த கடவுளால தான் ஒண்ணு சேர்ந்தோம். இப்ப அந்த கடவுளை பிரிக்கணும்னு நினைக்கும் போது என்ன பண்ண முடியும்? இந்த விஷயத்துல நான் ஏன் உங்ககிட்ட இத்தனை நாளா சொல்லாம இருந்தேன்னா, நான் சரியான ஆதாரத்தோட தான் இதை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். குழந்தை இறந்ததை வச்சு தானே உங்க எமோஷன்ஸோட விளையாடுறா. தயவு செஞ்சு அவ சொல்றதை நம்பாதீங்க. நீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அப்புறம் உண்மை மேல இருக்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் போயிடுங்க. பாட்டி எனக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. என் அம்மா எனக்காக உயிரை கொடுத்துருக்கா. ப்ளீஸ் ப்ளீஸ் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். இந்த தனு எங்க போனா? ஆலியா, I think you're right. பிரக்யா கதையை முடிக்கிறது தவிர நமக்கு வேற ஆப்ஷனே இல்ல. Thank God, இப்போது இந்த விஷயம் உனக்கு புரிஞ்சுதே. ஒருவேளை உனக்கு புரியலனாலும் நிக்கிலும் நானும் இந்த வேலையை முடிச்சிருக்கோம். இந்த நிக்கல் என்ன பண்ண போறான்னு உனக்கு தெரியுமா? ஐ மீன், எப்படி கொலை பண்ண போறான்? அவன் எதை யோசிச்சுட்டு இருந்தா, டீட்டெயிலா எதுவும் சொல்லல. நாங்க பேசிட்டு இருக்கும் போது பிரக்யாவோட கார்ல தான் பெருசா ஏதோ பண்ண போறதா சொல்லிட்டு இருந்தான். பிரபா, கொஞ்ச நாள் உன் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தாலாவது நீ மாறிடுவேன்னு நான் மனப்பூர்வமா நம்புறேன். உன் அண்ணனோட விருப்பம் மேலது குறையும் நினைச்சேன். ஆனா நீ நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீ தான் ஆலியா வச்சே. ஆலியா என்னைக்கு மாறுறதுக்கு சான்ஸே கிடையாது. உனக்கு உன் இஷ்டப்படி இருந்ததான பழக்கம். நீ இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தடவையாவது உன் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணியா? பாட்டியை பார்க்க நினைச்சியா? அவங்கள மீட் பண்ணவாது முயற்சி பண்ணணும்னு நினைச்சியா? இல்ல அதுக்கு டைம் இல்ல. ஆனா இவங்களை மீட் பண்ணி பிரக்யாவை கொல்றதுக்கு பேசிட்டு இருக்க. முதல்ல அம்முவை கொண்டுட்டு இப்ப பிரக்யாவையும் கொல்ல போறீங்களா? ஏன் தனு, உன் குழந்தை இறந்துருச்சுன்னு ரொம்ப அழுதுகிட்டு இருந்தல. இப்போ உன்னை பார்த்தாலே எனக்கு அடி வேர்லாம் பயங்கரமா எரியுது. You know, I really hate you. உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஆனா உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் ஐம் ராங். உங்களுக்குலாம் எவ்வளவு பட்டாலும் பத்தாது. இன்ஃபேக்ட் அன்னைக்கு நடந்த அந்த ஆக்சிடென்ட் கூட நல்லதுன்னு தான் எனக்கு தோணுது. அந்த கடவுள் உங்ககிட்ட இருந்து உன் குழந்தைய பிரிச்சு உண்மையிலேயே நல்ல காரியம் தான் பண்ணிருக்காரு தனு. ஏன்னா உன் கேவலமான இந்த கேரக்டரை வச்சுக்கிட்டு நாளைக்கு அந்த குழந்தைய நீ என்ன வேணாலும் பண்ணுவேன். அந்த குழந்தையவே கொன்னிருப்பேன். ஏற்கனவே டாக்டர் ஷீலாவோட குழந்தைய கடத்திருக்கீங்க. இப்போ என்னடானா பிரக்யாவை கொலை பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதே பிரக்யா தான் உன் குழந்தையையும் உன்னையும் காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்கிறத உன்னால எப்படி மறக்க முடியுது? ஆலியா, நீ அபிக்கு கூட பிறந்த தங்க தானே. அவன் உடம்புல ஓடுற அதே ரத்தம் தான் உன் உடம்புலயும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அவன் கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் கூட உன்கிட்ட இல்ல. முதல்ல உன் அண்ணன் கூட இருக்கிற உறவை முடிச்சுக்கிட்டு வெளியில வந்தது மட்டும் இல்லாம அவனுக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பாக்குறியா?
அவன் இவளை காதலிக்கலங்கிறது நல்லா தெரிஞ்சிருந்தோம் அவன் வாழ்க்கையை வீணடிக்கணும்னு பாக்குற. இவ அபியை ஏமாத்திருக்கா. பட் யூ நோ வாட், உங்களுக்கு எந்த மாதிரி நல்ல உறவு கிடைச்சாலும் கண்டிப்பா நீங்க அவங்கள ஏமாத்தான் செய்வீங்க. ஏன்னா உங்களுக்கு அதை விட்டா வேற எதுவும் தெரியாது. மத்த யார் கூடயுமே ஒன்னா வாழ முடியாது. உங்களால எப்படி இப்படி ஒன்னா இருக்க முடியுதுன்னு எனக்கு புரியும். மத்தவங்களை கொல்றீங்களோ இல்லையோ, ஆனா நீங்களே ஒருத்தர் கொன்னுப்பீங்க. ஏன்னா ஒருத்தரோட வேலை முடிஞ்சா நீங்களே அடிச்சுக்கிட்டு செத்துருவீங்க. கரெக்ட் தானே? பட் ஆப்வியஸ்லி உங்களை வார்ன் பண்றதுக்காக ஒண்ணு நான் இங்க வரல. 2 பேரும் என்ன சதி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பார்க்க தான் வந்தேன். ஆனா உங்க 2 பேரை பத்தியும் கண்டிப்பா நான் அபிகிட்ட சொல்லாம விடுறதா இல்ல. உங்களை ஒரு வழி பண்றேன். பிரபா, நான் எந்த ஷடாபாலியா, நீ ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம். அபியும் பிரக்யாவும் எங்க இருக்காங்கன்னு பார்க்கணும். அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. பிரபா நான் சொல்றத கேளு. நான் உங்க மேல என் உயிரையே வச்சிருக்கேங்க. நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது. அதனால நான் சொல்ற உண்மையை நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நம்பிட்டு இருந்தேங்க. ஆனா அப்படி எதுவும் நடக்கல. நான் உங்ககிட்ட உண்மையை தாங்க சொல்றேன். நீங்க தான் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் நமக்காக தாங்க பண்ணேன். நம்ம சந்தோஷத்துக்காக பண்ணேன். நான் ஒத்துக்கிறேங்க, மத்தது கூட பொய்யா இருக்கலாம். ஆனா நம்மளோட காதல் பொய் இல்லைங்க. நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நான் நிறைய விஷயத்த மறைச்சிருக்கேன். ஆனா என் காதல உங்ககிட்ட மறைக்க முடியாம நான் ரொம்ப தவிச்சிருக்கேன். கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, நீ கலங்காதடி. யார் போனா என்ன, யார் போனா என்ன, நான் இருப்பேனடி. ஒரு கணம் ஒருபோதும் பிரிய கூடாதே. என் உயிரே நீ அழுக கூடாதே. நீ கண்ட கனவெதுமே கலைய கூடாதே. நான் இருக்கும் நாள் வரைக்கும் நீ அழுக கூடாதே. கிடைச்சதை இழக்கிறதும் இழந்தது கிடைக்கிறதும் அதுக்கு பழகிறதும் நியாயம்தானடி. கொடுத்ததை எடுக்கிறதும் வேற ஒண்ணு கொடுக்கிறதும் நடந்ததை மறக்கிறதும் வழக்கம்தானடி. கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, என் உயிரோட ஆதாரம் நீதானடி. கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, யார் போனா என்ன நான் இருப்பேனடி. எனக்கு தெரியும், நான் சொல்றதுனால எந்த முடிவும் வரப்போறதில்ல. இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட நிறைய போய் சொல்லிருக்கிறதுனால நான் சொல்ற உண்மையை நீங்க நம்ப போறதில்ல. உங்களுக்கு என் மேல கோவம் வர மாதிரி நான் நடிச்சேங்க. அதுக்கு காரணம் நான் உங்க மேல வச்சிருந்த காதல் தாங்க. அந்த தனுவுக்கு எதிராக எனக்கு ஆதாரம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. ஆனா கிடைச்ச பிரயோஜனம் இல்ல. தனுவும் நிக்கலும் வேற மாதிரி பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல நான் தோத்து போயிட்டேன். அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இப்போதைக்கு எனக்கு உங்ககிட்ட காட்டுறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லைங்க. நீங்க ஒரே ஒரு தடவை பிரபா கிட்ட பேசுங்க. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் உங்க ஃப்ரெண்டு சொன்னா நீங்க அதை நம்புவீங்கல்ல. அது மட்டும் இல்ல, பாட்டி சொன்னா நீங்க நம்புவீங்கல்ல. பாட்டி கிட்ட ஒரு தடவை நீங்க பேசுங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. என்கிட்ட ஆதாரம் கிடைச்சோ அதை உங்ககிட்ட காட்ட முடியல. பாட்டிக்கு நடந்த எல்லா உண்மையும் தெரியுங்க. அவங்களுக்கு என் மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா நீங்க அவங்க சொல்றதையும் நம்பலன்னா நான் என்னங்க பண்றது? உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக பாட்டி மட்டும் இல்ல, நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. என் அம்மா உயிரையே கொடுத்திருக்கா. ஆனா அத்தனை தியாகத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. ஒருவேளை உன்னோட மனசுக்கு பிரக்யா பண்றது தப்பு, அவ உன் கூட இருக்க கூடாதுன்னு நினைச்சேன்னா அப்ப இதுதான் என்னோட முடிவு. நானும் உன் கூட இருக்க போறதில்ல.
எம்புட்டு இருக்குது ஆசை உன் மேல அத காட்ட போறேன். அம்பிட்டு அழகையும் நீங்க தாலாட்ட கொடியேத்த வார உள்ளத்தை கொடுத்தவ ஏங்கும் போது உம்முன்னு இருக்கிறியே. செல்லத்தை இடத்துக்கு கேட்க வேணாம் அம்மம்மா சத்துரியே கொட்டி கவுக்குற ஆளையே இந்த ஆடி. நீங்க நீங்க என் போதும். மேல இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நான் யார்கிட்டயும் எதுவும் கேட்கவும் வேண்டாம். நீ எனக்கு எதுவும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. நீ எதுவுமே பண்ணிருக்க வேண்டாம். ஒரே ஒரு விஷயத்தை தவிர இப்படிலாம் நடக்குதுன்னு நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஒருவேளை நீ என்கிட்ட உண்மை என்னன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா எனக்கு எந்த ஆதாரமும் தேவைப்பட்டிருக்காது. உண்மை என்னன்னு எனக்கு உன் கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். எந்த உண்மையை நீ என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சியோ, எந்த உண்மையை உன் மனசுக்குள்ள வச்சுட்டு இருந்தியோ அதை நானே தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன். ஏன்னா உன் மனசுல நானும் என் மனசுல நீயும் இருக்கும்போது இதை கூடவா புரிஞ்சுக்காம இருந்திருப்பேன். என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்ட நீ இந்த உண்மையை மனசை விட்டு சொல்லியிருந்த நான் அன்னைக்கே நம்பியிருப்பேன்ல. என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க. அதை நான் உண்மையா மனசார என்னைக்கு உணர்றேனோ அன்னைக்கு என் கேள்விக்கான பதிலெல்லாம் கிடைச்சிரும்னு நீயே சொல்லியிருக்க. இப்போ சொல்ற அதை நான் உணர ஆரம்பிச்சிருக்கேன் பிரக்யா. எனக்கு வேண்டிய பதில் கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கலங்கம் இல்லாத உன் கண்ணுல இருந்து வர கண்ணீர் என்கிட்ட சொல்லுது. உன் மனசுல இருக்கிற வழியை உன் கண்ணை பார்த்து என்னால தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதை தெரிஞ்சுக்க இவ்வளவு நாள் ஆனது நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. உண்மையான காதலை நிரூபிக்க ஆதாரம் தேவையில்ல, நம்பிக்கை தான் முக்கியம். நீ புரிய வச்சுட்ட. ஒருவேளை நீ இன்னைக்கு எனக்கு இந்த வீடியோவை காட்டியிருந்தா கூட நான் அதை நம்பியிருக்க மாட்டேன் பிரக்யா. அது ஒரு ஃபேக் வீடியோன்னு சொல்லியிருப்பேன். ஆனா இப்போ உன் கண்ணில் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நான் எப்படி மறுக்க முடியும்? உன்னோட குரல்லையே நீ எத்தனை நாளா எனக்காக எவ்வளவு வலியை சகிச்சுக்கிட்டு இருந்திருக்கங்கிறது புரியுது. என்னால அந்த விஷயத்தை எல்லாம் எப்படி மறுக்க முடியும்? எனக்கு தெரியும். இன்னைக்கு நீ என் கண்ணுக்கு எப்படி தெரியற தெரியுமா? என் பழைய குண்டச்சி சோடா புட்டி கண்ணாடி போட்டுக்கிட்டு வந்து நிக்கிற மாதிரியே இருக்கு. இன்னைக்கு நீ அந்த கண்ணாடியை போட்டுக்கலனாலும் உன் மனசுல இருக்கிற வலி என்னங்கிறது உன் கண்ணை பார்த்தாலே நல்லா தெரியுது. நீ இப்போ என்கிட்ட சொன்ன அந்த இன்சூரன்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட எல்லா க்ளூஸும் என் கண்ணு முன்னாடியே தான் இருந்திருக்கு. நான் அந்த க்ளூஸை நோட் பண்ண ஏதோ தப்பா நடக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. எல்லாமே கிளியர் கட்டா என் கண்ணு முன்னாடி இருந்தா கூட என்னால அதை புரிஞ்சுக்க முடியல. எத்தனையோ தடவை நிக்கிலும் தனுவும் எனக்கு எதிராக ஏதோ பண்றாங்கன்னு எனக்கு தோணுச்சு. பிரபா கிட்டேயும் சொல்லி நிக்கில கண்காணிக்க சொல்லியிருந்தேன். இப்போ நீ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் தனு வயிறு வலிக்குதுன்னு சும்மா என்கிட்ட டிராமா ஏன் பண்ணான்னு புரிஞ்சுது. நிக்கிலும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு இருந்தான். எனக்கு தேவையான எல்லா பதிலும் கிடைச்சிருச்சு. எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். எனக்கு என்னோட குண்டச்சி கிடைச்சிட்ட. நான் உன்னை கண்மூடித்தனமா நம்பினதுக்கு காரணம் எனக்கு என் மேல நம்பிக்கை இருந்துச்சு. என் பாட்டி மேல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. இந்த உலகத்துல யார் எனக்கு எதிராக செயல்பட்டாலும் என் பாட்டி எனக்கு எப்பவும் நல்லது மட்டும்தான் பண்ணுவாங்க. அதனாலதான் நீ எத்தனை தப்பு பண்ணியிருந்தாலும் என்னால உன்னை என்னைக்கும் வெறுக்க முடியல. உன்னை விட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியல. ஏன்னா எந்த குண்டச்சி எனக்கு காதலிக்க சொல்லி கொடுத்தாலோ அவ எனக்கு துரோகம் பண்ண மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. எந்த குண்டச்சி எனக்கு உறவை பத்தியும் அதோட மதிப்பை பத்தியும் கத்து கொடுத்தாலோ அவளால உறவுகளுக்கு துரோகம் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அந்த லேடி ஹிட்லருக்கு பின்னாடியும் என் குண்டச்சி ஒளிஞ்சிருக்காங்கிறத நான் ஸ்ட்ராங்கா நம்பினேன். அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு என் குண்டச்சியை என்கிட்ட சேர்த்து வச்சிருக்கு. நீங்க
நிஜமாவே நான் சொன்னது எல்லாத்தையும் நம்பிட்டீங்களா? என் மேல நம்பிக்கை வந்துருச்சா? என்னால இதை நம்ப முடியலங்க. நீங்க ப்ராமிஸ் பண்ணி சொல்லுங்க, உண்மையிலேயே நீங்க என்ன நம்புறீங்களா? பொய் சொல்றவங்க தான் ப்ராமிஸ் பண்ணணும். அடுத்தவங்கள நம்ப வைக்கிறதுக்காக அப்படி செய்வாங்க. உண்மையை யாரால சொல்ல முடியாதோ அவங்கெல்லாம் தான் ப்ராமிஸ் பண்ணுவாங்க. உன் மனசுல புதைஞ்சிருக்கிற அந்த உண்மையை சொல்ல உனக்கு எப்படி ஆதாரம் தேவையில்லையோ அதே மாதிரி என் மனசுல இருக்கிற விஷயத்த சொல்ல நான் ப்ராமிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மானா, நீங்க உண்மையிலேயே என்ன நம்புறீங்களா? ஏன்னா நீங்க பாட்டிக்கிட்டயும் பேசல, பிரபா கிட்டயும் பேசல, அப்புறம் எப்படி என்ன நம்புனீங்க? நீங்க ஆமா. நீங்க திரும்பவும் தனு வந்து சொன்னா அதை நம்பிடுவீங்களா? இல்ல. ஒருவேளை அந்த தனு நான் சொல்றது போய் அவ சொல்றது உண்மைன்னு ஆதாரம் கொண்டு வந்தா அப்பையும் நான் நம்ப மாட்டேன். இனிமே என்ன தனியா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டீங்கல்ல? மாட்டேன். என்னைக்கு நான் உன் கூடயே இருப்பேன். என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லுங்க. நான் என்னைக்கும் உன்னை விட்டு போக மாட்டேன். எப்பவும் உன் கூடயே தான் இருப்பேன். இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு வார்த்தையால சொல்ல முடியாதுங்க. இந்த இந்த ஒரு நாளுக்காக தான் நான் இவ்வளவு நாள் எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டு போராடிட்டு இருந்தேங்க. இப்ப இந்த போராட்டத்துல ஏற்பட்ட கஷ்டம்லாம் எனக்கு மறந்து போயிடுச்சு. இது தெரிஞ்சா எங்க அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? நாம சேரணும்னு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பாட்டியோட வேண்டுதலும் நிறைவேறிடுச்சு. நீங்க சொன்னது சரிதாங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும். ஆதாரத்தை நம்பாம என் காதல் மேல நம்பிக்கை வச்சிருக்கணும். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நம்ம காதல் மேல நம்பிக்கை இருக்குல்ல. இத்தனை நாளும் என் கண்ணீரை உங்ககிட்ட இருந்து மறைச்சிருந்தேன். தனியா நிறைய அழுவேன். ஆனா தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. நான் ஏன் இதை உங்ககிட்ட சொல்லலைன்னா நீங்க என்னை விட்டு ஒரேடியா பிரிஞ்சு போயிடுவீங்களோன்னு பயந்துட்டேங்க. நீங்க என்னை விட்டு வேலைக்கு போயிட்டு அப்புறம் உங்களை எப்படி பாப்பேன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கு பயந்துதான் நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லாம இருந்தேன். ஆனா ஒரு நாள் உங்களுக்கு எல்லாம் புரியணும்னு கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். கடைசியில நான் நினைச்சது நடந்துருச்சுங்க. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வந்துருச்சு. சந்தோஷமா இருக்கு. பிரக்யா, பாட்டி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. உறவுகளை காப்பாத்துறதுக்கு கூட இருந்தா மட்டும் பத்தாது, கூட இருந்து வழி நடத்தணும்னு சொல்லுவாங்க. அப்பப்போ நாம அளவுக்கு அதிகமா யாரை விரும்புறோமோ அவங்கள விட்டு தூரமா போக வேண்டிய நிலைமை வரும். ஆனா என்னதான் தூரமா இருந்தாலும் அவங்க மனசு எப்பவும் அவங்கள இணைச்சு வச்சிருக்கும். நீ இத்தனை நாளா என்கிட்ட இந்த விஷயங்களை ஏன் சொல்லலைங்கிறத பத்தி எனக்கு வருத்தம் இல்லை. ஏன்னா நாம ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு பிரிஞ்சிருந்தோமோ அந்த அளவுக்கு இனிமே இணைஞ்சிருக்க போறோம். எனக்கு என்னோட வாழ்க்கை திரும்பி கிடைச்சிருச்சுன்னு நான் சொல்லணும். எனக்கு என்னோட குண்டச்சி கிடைச்சிட்டா உனக்கு நான் கிடைச்சிட்டேன். தேங்க் காட், இதுக்கப்புறம் அந்த லேடி ஹிட்லருக்காக நான் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்னையும் என் ஃபேமிலியும் எவ்வளோ டார்ச்சர் பண்ண தெரியுமா? நான் இப்பவே எந்த நிமிஷமே அந்த வேலையை தூக்கி எறிஞ்சிட போறேன். ஓகே தானே? இந்த வேலையை விட்டுட்டா எனக்கு வேற எதுவும் தெரியாது. நான் இனிமே வாழ்க்கை பூரா உன்னோட புருஷனா வாழ போறேன்.
I'll be good. I will be, because I love you. I love you too. I love you. उभय कुशल चिरजीवन प्रसुख भरित मंजुलतर शृंगारे संचारे अधर रुचित मधुरित भग सुधन कनक प्रशम निरत बांधव्ये मांगल्ये मम तव सति समद शत मुद मन शुभ सुमन लयिव सुसुत सहित कामं विरह रहित भावं आनंद भोगं आजीवकालं कालानुकालं दैवानुकूलं काम्यार्थसिद्धिं कामये விடிந்தாலும் வானம் இருள் பூச வேண்டும் மடி மீது சாய்ந்து கதை பேச வேண்டும் முடியாத பார்வை நீ வீச வேண்டும் முழு நேரம் என் மேல் உன் வாசம் வேண்டும் இன்பம் எதுவரை நாம் போவோம் அதுவரை நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே ஓ, ஓ, உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே